ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வணக்கம். இன்னைக்கு டேட் December 2, 2025. 2 மினிட்ஸ் ஒதுக்குங்க. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்துட்டு போயிடும். நீங்கள் அதுக்கு மாதிரி டைம் ஒதுக்குறது வேஸ்ட் தான். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போதும். கண்டிப்பாக பாஸ் ஆகுங்க. அதுக்கு நான் பொறுப்பு. ஓகேவா? உங்கள் நோட் பண்ணிக்கிறது ஈஸியாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு எதை நோட் பண்ணிக்கிறதுனே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேயிலை ஏற்றுமதி இந்தியாவின் உலக தரவரிசை என்ன? 2. வாட் இஸ் இந்தியாஸ் குளோபல் ரேங்க் இன் டீ எக்ஸ்போர்ட்ஸ்? செகண்ட். ஃபர்ஸ்ட் இடத்துக்கு அப்போ யார் இருக்கான்னா கென்யா. எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா 594 மில்லியன் டன் ஏற்றுமதி பண்ணுறாங்க கென்யா. செகண்டில் இந்தியா இருக்கு. செகண்ட் கொஸ்டின், ராஜ்பவனின் புதிய பெயர் என்ன? மக்கள் பவன். வாட் இஸ் த நேம் ஆஃப் ராஜ்பவன்? லோக் பவன். இது என்னதுன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுலேயும் ஆளுநர் இருப்பாங்க, அதாவது கவர்னர். அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், அவங்களோட ஆஃபீஸ் ஆர் ஹோம் ரெண்டுமே சொல்லியிருக்கான். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? தேர்ட் கொஸ்டின், 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படத்திற்கான தங்கமயில் விருது எந்த படத்திற்கு வழங்கப்பட்டது? At 56th International Film Festival of India, the Golden Peacock for Best Feature Film was awarded to which film? ஸ்கின் ஆஃப் யூத். இது வியட்நாமுடைய ஒரு படம், ஸ்கின் ஆஃப் யூத். ஃபோர்த் கொஸ்டின், சமீபத்தில் ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக 6 பட்டியலில் முதலிடத்தை பிடித்தவர் யார்? ரோஹித் சர்மா. Recently, who breaks world record and retains number 1 spot in 6 hitters list in ODI cricket? ரோஹித் சர்மா. இதுக்கு முன்னாடி யார் இருந்தானா? அஃப்ரிடி 351 6, இப்போ ரோஹித் 352 6. ஃபிஃப்த் கொஸ்டின், சமீபத்தில் ஒரே மாதிரியான ஆட்டத்தில், அதாவது சேம் ஃபார்மட்டில் அதிக சதங்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை முறியடித்தவர் யார்? கிங் விராட். Recently, who smashed the record of most centuries by a batter in a single format of the game? விராட் கோலி. சச்சின் டெஸ்ட் ஃபார்மேட்டு 51, இப்போ விராட் 52 ODI ஃபார்மேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் நினைவுத்திறனை சோதிக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின்னா, ராஜ்பவனின் புதிய பெயர் என்ன? இதுக்கான ஆன்சரை நீங்கள் நோட் பண்ணி வச்சதை பார்க்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஞாபக சக்தி 10 out of 10. இதுவே நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு போதுமான நினைவுத்திறன். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.